கேள்விக்கு சுத்தி வளைக்காம பதில் சொல்லு. நீ யார்? ஹிந்துவா முஸ்லிமா? கிறிஸ்டினா இருக்க கூடாதா? பௌத்தன், கம்யூனிஸ்ட், நாத்திகன் இவங்களுக்கெல்லாம் கோவமே வராதா? நீ சொல்ல என்ன? உன்னை பத்தி நிறையவே எங்களுக்கு தெரியும். நடை, உடை, பாவனை, உன்னோட இடது கை பழக்கம். ஓ, எல்லாமே தெரியுமா? சரி, உங்களுக்கு மகாத்மா காந்தியை பத்தி என்ன தெரியும்? அவர் பேரை சொல்ல கூட உனக்கு அர்ஹதை இல்லை. உங்களுக்கு இருக்கான்னு வேற எவனுக்கு இருக்கு? காந்தியார் 2 கையாலும் எழுதுவார் தெரியுமா? He was ambidextrous. Unfortunately, I'm his fan too. எனக்கும் இடது வலது பேதம் கிடையாது. ஆனா அது எழுதும் போது மட்டும்தான். Acutely scared. போலீஸ் கையில மாட்டினா சாவு நிச்சயம்னு பயமா இருக்கா? இருக்கலாம். உண்டை இல்லைன்னு பயம் நிறைய பதில் சொல்லு. பயமா இருக்கா இல்லையா? இருக்கு. அந்த பயம் எப்பவும் நினைப்பிலே இருக்கட்டும். நீ நிரூபிக்க விரும்புறது நிறைவேறாது. நிறைவேறியாச்சு. உங்களை இப்படி அலைய விடுறதுக்கு 4 வாரம் தான் தேவைப்பட்டது. For this common man with this common intelligence. அவருங்க என்ன விட பெரிய இன்டெலிஜென்ட் நினைச்சிட்டு இருக்கீங்களா? பாம் வச்சு நம்ம அரசியல் தலைநகரத்தையும் வர்த்தக தலைநகரத்தையும் அதிரடிக்க முடியும், அவ்வளவுதான். ஆனா அதை பத்தி நமக்கு என்ன? நம்ம வேற ஊர், நம்ம தமிழ்நாடு. பாம்பேல பாம்பு அடிச்சதுன்னா அதை நம்ம தமிழ் டிவி சேனல்ல போட்டு கூட காட்ட மாட்டோம். நமக்கு நடந்தா அது நாசா, அவனுக்கு நடந்தா அது நியூஸ். நம்ம தமிழ்நாடு அமைதி பூங்கா. வேற பாஷை பேசுறவனுங்க அவனுங்க. பாம்பேல நெஞ்சில ஈட்டி பாஞ்சா நமக்கு என்ன? கன்னியாகுமரியில கால் ஊனி நாம தான் நிம்மதியா நின்னுட்டு இருக்கோமே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். இப்ப தலையில துப்பாக்கி வச்சு கேக்குறான், என்னடா பண்ண போறீங்கன்னு கேக்குறான். 100 கோடி பேரை 200 பேர் கேக்குறான், என்ன பண்ண போறீங்கன்னு. யாருமே பதில் சொல்ல. இப்ப நான் சொல்றேன், அது உங்களுக்கு பொறுக்கல இல்ல? எக்ஸ்ப்ளோஷன், பாம் பிளாஸ்ட்